ஊர் முழுக்க வெள்ளம் வந்து சென்னையே நாறிக்கிட்டு இருக்கும்போது வெள்ளமா சென்னை இல்லையா வந்துதான் என்ன அப்படின்ற மாதிரி சில முன்னணி ஊடகவியலாளர்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த நாதாரி? அதுலயும் ஒருத்தர் கொய்யால கீழே பார்த்தா தான் வெள்ளத்தை பத்தி கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லி வானத்தையே போட்டோ எடுத்து சுத்திட்டு இருக்கிறாரு. அந்த சப்ஜெக்டோட பேரு கார்த்திகை செல்வன். போன கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் வீரமான ஜேர்னலிஸ்டாக இருந்த அண்ணன் கவர்மெண்ட் மாறினோடனே பாவம் ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டார். எல்லா நியூஸ் சேனலுமே சென்னை வெள்ளத்தை பற்றி கவர் பண்ணும்போது அண்ணன் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன். சன்ரைஸ் பிரிங்ஸ் ஹோப் டு எ சிட்டியா. சன்ரைஸு சென்னைக்கு புது நம்பிக்கை தருதாங்க. கொய்யால பாலுக்கே வழி இல்லாமல் இருக்குது. இல்லை சன்ரைஸ் இரு, நீ எந்த சன்ரைஸ் சொல்ற? நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே புதிய இன்னும் ஒருமுறை பாடு. சன்ரைஸ் பிரிங்ஸ் அந்த சன்ரைஸா? ஓடி வருகிறான் உதய சூரியன். இதில் காமெடி என்னன்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டால் பத்தாதான். எதிர்நீச்சல் மனோபாலா மாதிரி பெசன் நகரில் இருந்து, மணப்பாக்கத்தில் இருந்து, அண்ணா நகரில் இருந்து அப்படின்னு சொல்லி எல்லா ஏரியாவில் இருந்தும் சன்ரைஸை ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கடைசி வரைக்கும் இந்த வெள்ளத்தை பற்றி பேச மாட்டாரு. இப்படி சோறு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்டோட பேர் தேவேந்திரன் பழனிசாமி. நம்ம பழனி ப்ரோ ரொம்பவே கிளவர். அவங்க ஓனரை யாரும் குத்தம் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக சேஃபாக ட்ராக்கை வேறு பக்கமாக திருப்பி விட ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டார். அந்த ட்விட்டர் ஒரு தடவை நீங்களும் பார்த்துட்டு வாங்களேன். 2015 கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி வாலண்டியர்ஸ் யாரும் ஹெல்ப் பண்ணவே இல்லையா. எப்படி பண்ணுவான்? வடியாத வெள்ளத்தை வடிஞ்சிருச்சுன்னு போட்டது மட்டும் இல்லாமல் இது ஸ்டாலின் 100 தண்ணி இருக்கா பாரு அப்படின்னு நெக்கலா போஸ்ட் போட்டா அப்புறம் ஓடாம என்ன செய்வான்? வீட்டுல கைகால் விளங்காம கிடக்குற கிளடி அட்டை கூட எந்திரிச்சு ஓடி போய். ஆனா இவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. 2015 ஓடி வேலை பார்த்த ஒரு முக்கியமான வாலண்டியரை இப்போ உண்மையிலேயே காணோம். அது யாரு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். லோட் பண்ணி ஹார்லிக்ஸ் பாத்தீங்களா? 2015 ஹார்லிக்ஸ் ஓட்ஸ் எல்லாம் ஓடி மக்களுக்கு கொடுத்த மனுஷன் இப்ப உண்மையிலேயே காணோம். பாவம், எங்க ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு? நிறைய ஓட்ஸ் கஞ்சி கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவான். நம்ம பழனி அண்ணன் வாலண்டியர்ஸ் பக்கமா பஞ்சாயத்து திருப்பி விட்டதை கூட பொறுத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு நேரத்துல பால் அத்தியாவசியமா இல்ல ஆடம்பரமா அப்படின்னு ஒரு கொஸ்டினை மனசாட்சியே இல்லாம கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு புதுசா முட்டு கொடுக்குறவங்க எல்லாரும் அண்ணனை பார்த்து கத்துக்கிடணும். ஏன்னா பால் விநியோகம் சரியா நடக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனையை ஒரே ட்விட்ல எவ்வளவு அழகா டைவர்ட் பண்ணி விட்டாரு பாத்தீங்களா? அடுத்ததான் நாம பார்க்க போற சப்ஜெக்ட் ரொம்பவே பாவப்பட்ட சப்ஜெக்ட். தான் ஓனரை காப்பாத்துறதுக்காக மூச்சு முட்டு கொடுக்கிறாரு. இல்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்டோட ஃபெயிலியர்னு பார்க்கணுமா இல்ல டோட்டலா கவர்மெண்டோட ஃபெயிலியர்? இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்டோட ஃபெயிலியரா மேடம் அப்படின்னு மனசாட்சியே இல்லாம இப்படிதான் கேள்வி கேட்கறீங்கன்னு தெரியல. பார்த்தாலும் பார்த்தேன், இப்படி எல்லாம் முட்டு கொடுக்கறத எங்கேயுமே பார்த்தது இல்லை. டியூட் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.